ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கை வரலாற்றில் விவேகானந்தரனுடைய ஜனனத்தை பற்றி பார்த்தோம். அப்போது அவர் குழந்தையாக பிறக்கும் பொழுது அந்த ராஜவம்சத்தில் பிறந்திருக்கார். அப்போ அந்த ராஜவம்சத்தில் பிறக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய சாயல் அவருடைய பாட்டனாரை ஒத்து இருந்ததை பார்க்கும்பொழுது அவள் அந்த பாட்டனார் சந்நியாசத்துவத்தை ஏற்றுண்டாரே, அப்படி இந்த குழந்தையும் ஏற்றுக்குமோன்னுட்டு அவளுக்கு ஒரு மனசு இருந்ததை நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம். அப்படியே தாத்தா உரிச்சு வச்சிருக்குன்னு அவள் பேசிண்டா. அப்போ அந்த தாத்தாவான துர்காச்சரணர் ஒரு ஆண்டியாக தெரிஞ்சிருக்காருன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். துர்காச்சரனுக்கு சிறு வயதுலேருந்தே ஆண்டியாகி ஆண்டவனை அண்டி வாழற வாழ்க்கையில் தான் மனம் போச்சு. கல்கத்தா கௌர்மோகன் முகர்ஜி தெருவில் இன்னும் தத்தர்குடியின் செல்வப்பெருமையை எடுத்து சொல்லி நிற்கிற பெரும் மாளிகை இருக்குது. துர்காச்சரனை பொறுத்த மட்டும் அது சிறையாக தான் இருந்தது. துறவரத்துலேயே உள்ளம் பதிஞ்சிருந்த அவருக்கு திருமணம் வேறு பண்ணி வச்சுட்டாங்க. மனைவிக்கு தான் கடமையை செய்ய வேணும்னோ இல்லை இந்த பரம்பரையில் மகான் ஒருத்தர் பிறக்க வேணும்னோ எல்லாமையோ அவர் மனசு ஒட்டியும் ஒட்டாமல் வாழற ஒரு விளாங்கனி போல் உள்ளத்தில் பற்று ஒட்டாமல் தாம்பத்தியம் நடத்தினார் துர்காச்சரண தத்தர். ஆண் பிள்ளை ஒன்றுக்கு தந்தையுமானார். அதுக்கு பின்ன பறவை கூண்டில் இருக்க முடியாத பொழுதுக்கு அது கிளம்பின மாதிரி துர்காச்சரணருக்கும் வயசு 25 தான் இருக்கும். துர்காச்சரணர் கரம் பச்சினவள் நாதன ஆதரவு இழந்தோன்னே விஸ்வத்துக்கெல்லாம் நாதனான காசி விஸ்வநாதரின் சரணங்களை பற்றிண்டா. அதாவது தன்னுடைய இளம் வயசுலேயே அவர் மரணம் அடைஞ்சிட்டார். தான் பிள்ளைக்கு விஸ்வநாதன்னு பெயர் சூட்டி அவனை பார்த்து பார்த்து தான் ஆற்றாமையை தொடச்சுண்டா அந்த தாய். துடைக்க துயரம் ஊறிண்டே இருந்தால் தான் இருந்ததே ஒழிய மகனோடு போய் அந்த காசி விஸ்வநாதர்கிட்டயே தன்னுடைய நிராதரவை சொல்லிட்டு வரணும்னுட்டு அவளுக்கு ஆசை இருந்தது. நிராசையை உள்ளத்தை கோரி போக்கிக்கணும்னுட்டு கிளம்பினா அந்த பெண். சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு முன்னே நடந்த இந்த கதையெல்லாம் அந்த நாளில் இன்றைக்கி போல் ரயில் பஸ்ஸெல்லாம் கிடையாது. கல்கத்தாலேருந்து காசி கஷேத்திரத்துக்கு கங்கா மார்க்கமாக படகுல பயணம் போனாங்க. படகு பிரயாணம் 3 வயசு பாலகன் விஸ்வநாதனுக்கு பரம உற்சாகமாக இருந்தது. அலைகளை போலவே அவனும் குதிச்சுண்டு கும்மாளம் போட்டான் அந்த குழந்தை. அப்படி அந்த ஆனந்தத்தில் அலைகள்லேயே குதிச்சுட்டான். அந்த கணமே விஸ்வநாதனுடைய தாயும் பிரவாகத்தில் குதிச்சாங்க. அந்த தாய் அப்போ தான் உயிரை விட்டுறணும் அப்படின்ற முயற்சியில் தான் அந்த மாதிரி செஞ்சாங்க. அந்த முயற்சியில் அவங்க உயிர் போகிறத பற்றி அவங்க கவலைப்படலை. அவள் நீந்த தெரியாதவனும் அவங்களுக்கு நன்னா தெரியும். உடல் நிறைய கனத்த ஆடைகள் நீர் சுழல் போன்று அவளை எங்கேயோ கொண்டு போய் சொருகின்னு இருந்தது. அந்த நிலையிலும் அவளுடைய கை எதற்கோ தொழாவி களைச்சின்னு இருந்தது. கடைசியில் அந்த அன்பு ஸ்பரிசமும் அவளுக்கு கிடச்சிது. உயிருக்கு மன்றாடி அவள் கையில் குழந்தை சிக்கின்றது. அதனை ஆற தழுவிண்டா. தான் இனி இறக்கக்கூடாது, எப்பாடுபட்டாலும் குழந்தைய படகுல சேர்த்துடணும்னுட்டு மூச்சை கையில் பிடிச்சிண்டு பேரலையோட போராடினான். அப்போ காக்கும் கரமான ஒரு அண்ணன் குழந்தை 2 பேரையும் வாரி படகுல போட்டது. கங்கை பெருக்கிலையும் பெருசான நன்றி பெருக்கோட காசிநாதனை நினச்சி கண்ணீர் பெருக்கினா அந்த பேத தாயார். காசின்ற வாரணாசின்னு சொல்லப்படுற அந்த மகாக்ஷேத்திரமும் வந்துட்டுது. தாயும் செய்யுமா கங்கா ஸ்நானம் பண்ணினாங்க. விஸ்வேஸ்வரனை தரிசித்தாங்க. அந்த ஸ்தலத்தில் உள்ள ஒரு ஆலயம் மீதம் இல்லாமல் எல்லாத்தையும் போய் வழிபட்டாங்க. ஆசைகள் யாவும் எரிஞ்சு போன மயானம் காசி. ஆசைகள்ன்றவ ஆசைப்படுபவனை மையமாக வச்சுட்டு அவனை சுற்றி எழக்கூடியது. அவள் எரிஞ்ச பின்னதான் பிறருக்கு ஒருத்தருக்கு அர்ப்பணமாகி பிறரை மையமாக வச்சு வாழற அன்பு நமக்குள்ளே உண்டாகும். ஆசைகள் எரிஞ்ச மயானத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடுற அந்த அன்பைத்தான் சிவம்னு நம்ம சொல்கிறோம். பரமசிவம்னு நம்ம பரவுறோம். நிலைமையின் தலைவாசல்லையே இந்த உலக இன்பத்தை இழந்த அந்த பெண்ணின் ஆசைத்தையும் மகாமயானமான காசியில் தணிஞ்சு அவங்க சாஸ்வதமான ஒரு ஆனந்தத்தை அடைஞ்சாங்க. கங்கா தீர்த்தம் விஸ்வநாத மூர்த்தம் இவை தவிர அவளுக்கு வேறு நினைவில்லாத அளவு அவங்க மனசு ஃபுல்லாக அது நினைஞ்சு போச்சு. அன்றைக்கும் வழக்கம் போல் கங்கையில் நீராடிட்டு ஆலயத்துக்கு போயின்னு இருந்தாங்க. உடல் களைப்பினாலோ இல்லை உள்ள களைப்பினாலோ அவளுக்கு தலையை சுற்றிட்டு வந்தது. பட்ட பகலில் நட்ட நடு வீதியில் அப்படியே மூர்ச்சிச்சு விழுந்துட்டாங்க அந்த தாயார். கண்விழிச்சு பார்த்தபோது தான் ஆலயத்தின் படிகளில் கிடக்கிறத உணர்ந்தாங்க. அவங்க தன்னை அங்கே கொண்டு வந்து சேர்த்தது யார், இதோ தன்னோட அருளோடு நோக்கின்னு இருக்கிறது யார் அப்படின்னுட்டு அவங்களுக்கு புரியல. இது தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ ராமகிருஷ்ணாய தே நமஹ.